20 அப்புறம் இந்த கோல்டு பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 52 ரூபாங்கிறத ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இது கோல்டுக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகும். அதாவது கோல்டு 1% ஏறாங்கன்னா இந்த ப்ரைஸோட மதிப்பும் 1% ஏறும். சேம் நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு ஈக்குவலாக இதை வாங்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 52 அப்படிங்கிறத மல்டிபிள் டைம், அதே மாதிரி கோல்டு எப்படி 3 டைம்ஸ் அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இருந்ததோ இவங்களும் அதே போல் 3 டைம்ஸ் அவங்களோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இருந்தாங்க. இப்போ பிரேக் பண்ணி 55 அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் வச்சுருக்காங்க. 55.44 க்ளோசிங். வீக்லி க்ளோசிங் நல்லா க்ளோஸ் வச்சுட்டாங்க. அகைன் திரும்ப ஒரு ரீடெஸ்ட் கீழே அட்லீஸ்ட் ஒரு 52ஓ 53ஓ கீழே வராங்கன்னா கோல்டை தாராளமாக கோல்டு பீஸ் நீங்கள் வாங்கலாம். இங்கேருந்து ஒரு 10% நான் கம்பல்சரி எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் 10% இல்லை 20% கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு 10%ங்கிறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ என்ன புரிஞ்சுக்கலான்னா கம்மிங் இயர்ஸில் கோல்டு